ஹாய், உங்களுக்கு நான் இப்போ பெப்பர் சிக்கன் செஞ்சு காமிக்க போகிறேன். அடுத்த ரெசிபி. பெப்பர் சிக்கனுக்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப போன் இல்லாமல், அதுக்காக போன்லெஸ்ஸாகவும் இல்லாமல் நல்லா சதப்பத்தாக இருக்கக்கூடிய சிக்கன் அந்த போர்ஷனை 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் தட்டி மோங்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேஸ்ட் போட வேண்டாம். கருவேப்பிலை. இது மசால் எப்படின்னா, இந்த கார வத்தல் ஒன்றே தான் எடுத்திருக்கேன். ஒரு காஷ்மீரி சில்லியும் ஒரு இது எடுத்திருக்கேன். பெப்பருங்கிறதுனால பெப்பர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு மல்லி ஒரு பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு மல்லி, 1 டேபிள் ஸ்பூனு சீரகம் மல்லியை விட கொஞ்சம் கூட. இது மல்லி 3/4 டேபிள் ஸ்பூன்னா, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் இது 1 ட்ராப் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவை அடுத்து மஞ்சள், உப்பு, எண்ணெய் இதை போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை நான் இது பவுட்ரு பண்ணிட்டு வரேன். மசாலா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வேலையை ஆரம்பிப்போம். இதுக்கு குக்கர் தேவையில்லை. நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிட்டே அந்த தண்ணி விடுறதுலையே அது வேக விடுவோம். இது ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். சரியா? இதுக்கு ஒரு 1.5 குழிக்கரண்டி போட்டிருக்கேன் எண்ணெய். முதல்ல இஞ்சியை தட்டியிருக்கு. கட் பண்ணலை, அரைக்கலை. இப்படி சும்மா கட் பண்ணிவிட்டு லேசாக இப்படி தட்டிட்டு உங்கள்கிட்ட இந்த ஏலக்காய் நசுக்கிற உரல் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இல்லாட்டின்னா அருவாமனையை திருப்பி போட்டு இப்படி குத்துங்க. முதல்ல போட்டிங்கன்னா இது ஏன் இப்படி பண்ணணும், அது பேஸ்ட் போட்டலாம்ல அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு இடம் செஞ்சு பாருங்கள். இதனுடைய ஸ்மெல்லு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான என்ன, இந்த பூண்டு இஞ்சியோடைய ஸ்மெல்லை தூக்கி காட்டும். ஃப்ரெஷ் பூண்டோட ஸ்மெல் அது ஒரு நல்ல ஸ்மெல்லு. கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் போடுறேன். இதுக்கு தக்காளி பழம் தேவையில்லை. வெங்காயம் இப்போ இதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கு. அது மாதிரி கட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் நல்லா இதை ஃபுல்லாக வதக்க போகிறோங்கிறதுனால வெங்காயத்தை ரோஸ்ட்டாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கூட வதங்கிக்கிறேன். வெங்காயம் ஒரு மாதிரி இந்த கிளாஸ் இதில் வெந்திருக்கு. நேரம் சிக்கனை போடுறேன் நான். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் சீக்கிரம் வெந்துடும். இது குக்கரில் போடலைன்னா எப்படி வேகிறது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், வெந்துடும். இது இப்படியே இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி பண்ணுறது தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இதனோட இது தெரியும். இதில் 2-3 டைமில் நீங்கள் கருவேப்பிலை உருவி போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசமும் பெப்பர் வாசமும் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த சிக்கன் இதுவும் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. மிக்சியில் பவுட்ரு பண்ணுறது ஒன்று தான் உங்களுக்கு வேலை. மஞ்சள்தூள் போடுறேன். மஞ்சள்தூள் போட்டேன். உப்பு போட்டுறேன். தேவையான உப்பு போட்டாச்சு. இந்த கலர் மாறிக்கிட்டு வருது. இந்நேரம் இன்னும் ஒரு மூடி வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் வேர்க்கட்டும். அது சட்டிக்கு வேர்க்கட்டும். வேர்த்து தண்ணி வடிய ஆரம்பிக்குதுங்கும்போது இந்த மசாலா போட்டோம். வேர்த்துக்கு அப்படின்னு நான் சொன்னேன்ல, இதுதான் வேர்வை. இந்த பாத்திரத்தினுடைய குக் பண்ணும்போது அடிக்கிறது. இந்த வேர்வை தண்ணி விழுது பார்த்திங்கன்னா, இது விழுந்து வேகணும். எல்லா இதுக்கும் அதுதான் மெத்தடு. காய்கறி மூடி வச்சு வதக்கிறதுங்கிறது எல்லாமே அதுதான் சொல்லுது. சிம்மில் வச்சிடணும். அப்புறம் இந்த கொஞ்ச நேரத்துக்கு ஹைலையே இருக்கட்டும். அதுக்கு பிறகு பவுடரை போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இதில் போட்டிருக்கோம். மஞ்சள்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுக்கணும். இப்போ திருப்பி மூடி வச்சு வேக வைக்கலாம்.
இன்னும் ஹையில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமு. நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி அது இறங்கட்டும், அதனோட தண்ணி இறங்கட்டும். மூடி வச்சு நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. ஸோ தண்ணி வற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போடுவோம். போட்டு இந்த பெப்பருக்கும் கருவேப்பிலைக்கும் ஒரு நம்ம மிளகு ரசத்துலேயே கருவேப்பிலையும் பெப்பரும் ஒரு நல்ல காம்பினேஷன், நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இந்த சிம்மில் வந்து நீங்கள் என்ன ஜாடக்காரீங்களோ அது வரைக்கும் கிண்டி விட்டு இன்னும் 2 இடம் கூட கருவேப்பிலை போடுங்க. இந்த வெங்காயமே தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு வந்து அது இதாகிடணும், கிரேவியோடு கலந்துடணும். அப்படியே கலந்து அந்த வெங்காயத்தினுடைய வாசம், வெங்காயத்தினோட சத்து, கருவேப்பிலையோட வாசம் எல்லாம் சிக்கனில் இறங்கட்டும். சிம்மில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா மசாலா வந்து உள்ளே இறங்கியிருக்கு, பார்த்தாலே தெரியுது சிக்கன் வெந்துருச்சு. இது வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக குக்கரில் வைக்கிற மாதிரி சாஃப்டாக அந்த மாதிரி வேகிறதுக்காக இது செய்யலை, நல்லா கடித்து சாப்பிட்றதுக்காக உண்டானது தான். ஆனால் வெந்திருக்கும். மோஸ்ட்லி போன்லெஸ் பீஸ் தான் போடுறோங்கிறதுனால ஓரளவுக்கு வெந்திருக்கும். இது இப்போ மசாலா நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இது உங்களுக்கு அப்பப்போ குக்கரை திறந்து அடுப்பை திறந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆளுக்கு வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை செஞ்சு பெப்பர் சிக்கன் ரெடி. இது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் பாத்திரத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்ல, இந்த பார்த்திங்களா, இதில் இந்த ஆயில் இருக்குல்ல, ஒரே ஒரு கரண்டி சோறு இதில் போட்டு இது பெரட்டி சாப்பிடுங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை வரும், இந்த சாப்பாடு எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு உடனே ஆண்டிக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.